ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம ஒரு பட்டாணி மசாலா, நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான, காலைக்கு டிஃபனுக்கு கூட இதை சாப்பிட்டுக்கலாம். பட்டாணியை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ ஒரு 5-6 சவுண்டு கொடுத்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மெத்துன்னு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் அல்லது ஜீரகம், இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு, கடாய் நல்லா காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு லேசாக வதங்கட்டும். இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பெரிய வெங்காயம், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ரோட்டு கடைலாம் கிடைக்கிற இந்த பட்டாணி மசாலா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சுலபமான முறையில் இதை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நைட்டு பட்டாணி ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 சவுண்டு கொடுத்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா போட்டுடலாம். தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். பாருங்கள், மசாலாவும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தனியா பவுடரு, மிளகாய், சில்லி பவுடர் 2 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ போட்டுடலாம். 1 ஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை விட்டுறலாம். பட்டாணி வேக வச்ச தண்ணியை நம்ம கீழே விட வேண்டாம். இதில் சேர்த்து மசாலா செய்யறதுக்கு இந்த தண்ணியை விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடைலாம் போய் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை போட்டுடலாம்.
பட்டாணி வேகிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இந்த மசாலா தகுந்த உப்பு போட்டுக்கோங்க, பார்த்து சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை போட்டுடலாம். செம்ம டேஸ்டியான நல்ல ரோட்டு கடையில் விற்கிற ஒரு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் எதை அழகாக தயார் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். ஒரு பிளேட் 50 ரூபா 60 ரூபாங்கிறாங்க. நம்ம அழகாக செஞ்சு இதை 50 ரூபா 60 ரூபாய்க்கு 4 பேர் சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்சோம்னா அசத்தலான ஒரு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான பட்டாணி மசாலா உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை காலை டிஃபனுக்கு இது கூட வச்சு அழகாக ஒரு வாழைப்பழமோ ஒரு ஜூஸை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங் ஆகிடும். காலை டிஃபனுக்கு ஒரு அசத்தலான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பழம் வச்சு ஒரு ஜூஸை வச்சு இந்த மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல மத்தியானம் 1 மணி வரையில் பசிக்கவே பசிக்காது. நல்லா ஆயில் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்பவும் சாப்பிட்ற தோசை இட்லிலாம் சாப்பிடாமல் இதை மாதிரி ஒரு தடவை நல்லா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். பாய்.